யாருப்பா நீ? பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா? என் வீரமாச்சி குலதெய்வத்துக்கு போய் பூ கேட்டு தான் கொடுத்தோம். இந்த மாதிரி அங்கதான் இருக்கிறா. இந்த வாரம் சண்டையோ சண்டை தூக்கு போடக்கூடிய அளவுக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி அழுத பிறகும் ஒன்று அவங்க கூட என்ன இருக்க வைங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு என்னைய கூட்டு போங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிருவேன் அம்மா அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஏன் மேல பாரத்தை போட்டு ஐயா கருப்புசாமி எப்படியாவது என் புள்ள மனத்தை மாத்தி அடைக்கி கொடுன்னு கேட்டு வந்திருக்கிய. கால் வந்துட்டுவாங்க. உங்க அம்மா எங்க இருக்கா? எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. ஏன் உங்க அம்மாவுக்கு புத்தி கிடையாதா? எங்க அம்மா பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. நல்ல ஆம்பளைனா அப்படிதான் இருப்பான். நீங்க ஏத்துக்கணும். நீ ஏத்துக்கணும். ஏன் உன் மகன், ஏன் அவ வந்து உங்க மகனுக்கு உன் தம்பிக்கு இன்னொரு கல்யாணம் சேர்த்து முடிச்சு வச்சு பார்க்க வேண்டியதானே? பொண்ணே கிடைக்கல சாமி. 35 வயசு பொண்ணு கிடைக்காம அங்க இங்க சுத்தி கடைசியில நான் 35 வயசுக்கு பெண்ணு கிடைக்கிறது எருவ மாட்டுக்கு போய் புறாவை கட்டி வச்சுட்டியேடா. பக்கத்துல வா. இப்ப ரெண்டு பேரையும் ஒற்றுமையா வாழ வச்சா போதும்ல. கண்ண முடிக்காது. எங்க கிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்றான். இந்தா ஐப்பசி மாதம் வரை பொறுமையா இருங்க. உன் பிள்ளைக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி தரேன். அதுக்கு அடுத்து அவனுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறேன். இருக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் கையை அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றேன். உன் வீட்டுல கொண்டு வந்து வை பிள்ளைய. ஐப்பசி வரை பொறுமையா இருங்க. போங்க. அவனை ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரேன். சரியா? கோயம்புத்தூர் உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். அப்படியே நின்னுக்கலாம். என்ன செய்யணும்னு சொல்லி 2 கேள்வி மட்டும் கேட்டுக்காங்க. உடம்பு சரியில்லை எனக்கு. ஏறக்குறைய உழைக்கிறதா சாகிறதா அந்த நிலைக்கு வந்துட்டு இருக்கு. வயிற்றுல ப்ராப்ளம், தலையில ப்ராப்ளம், கால் அடிக்கடி வீங்கி போகுது. ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன வேலை பார்க்குறீங்க? பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாங்க. அப்புறம் நிமிந்து நில்லுங்க. இன்னைக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் ஒன்று நடந்துருக்கு. நிமிந்து நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாம் தொடாதாங்க, கண்ணை முடிக்காங்க. சரி, கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் 2 அவர் நிற்கட்டும். வரேன் 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 வரேன். இன்னும் கொஞ்சம் வாய மூடி இருங்க, நான் வரேன். பக்கத்தில் வந்துருக்கேன். இப்போ தலையில் உள்ள நரம்பியல் சம்பந்தமான ஒரு சில பாதிப்பு இருக்கு. கழுத்து சம்பந்தமான வலி, வயிறு, முட்டு, தொடை நரம்புகள் இவைகள்லாம் வயதின் நிலைகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாந்திரிகம், பில்லி சூனியம் சம்பந்தமாக எதுவும் நடக்கவில்லை. இவருடைய மனநிலைகள் இப்போதைக்கு வந்து ரொம்ப தளர்ந்து விட்டன. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் 2. நிறைந்த செல்வங்களை இழந்தது, தேவையில்லாத வழக்குகளை சந்தித்தது. இந்த 2 விஷயத்தில் இவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை வெற்றியாக்கி தந்துருந்தேன், இழந்த செல்வங்களை மீட்டித்தாரேன், ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாற்றித்தாரேன். போதுங்களா? ஜெயிக்கிறேன். நாளை காலைல பாருங்க, காலையில 8 மணிக்கு பாருங்க. கருப்பசாமிக்கு எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு நான் கல்யாணம்? கால் வயசாயிருந்தாலே அப்படித்தான். இன்னொரு தடவை கால் வந்து சொல்லலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், காலில் திருநாகம் சுத்தி இருக்கு.
அதனால பையனுடைய திருமணம் சம்பந்தமான விஷயத்துல மனக்குழப்பம். பொண்ணுடைய அடித்தளத்தினுடைய மனதுல திருமணத்தை பற்றி பேசினாலே மன உபாதையும் வேதனையும் ஏற்படுது. இந்த 2 நிலைகளுக்கும் மற்றவர்கள் எதுவும் இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக மனம் குழம்பி இருக்கிறதா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல. காரணம் சொல்லலாம். யார் இந்த பொம்பளை? தெரியாதா? பக்கத்து இரண்டவருடைய மனதையும் செம்மைப்படுத்தி இந்த தை மாதத்துக்கு உட்பட நல்ல மனநிலையோடு உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். காலையில என்னைய பார்த்துட்டு போகணும். எல்லாம் ஜெயிக்கிறேன். நல்ல கருப்புசாமி எனக்கு புரோகித தொழில் எனக்கு செம்மையாகி வரணும் அப்படின்னு குடும்பத்தோட வந்து கேட்டவங்க கால் வந்துட்டு வரலாம். இந்த ஊருமா? மனம் நிறைந்த மாணிக்கமே. உன் வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வச்ச முதல் சில மங்கள காரியங்கள் எல்லாம் நடத்தி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் இருக்கு. அவைகளை தீர்த்து தரணும். அதுக்காக நான் தொழில் நடத்தணும். எனக்கு நான் பெற்ற ஒரு புரோகிதத்தை நடத்தக்கூடிய நிலைமைக்கு என்னை அழைக்க வரணும். அதுல யாரும் என்ன தடை பண்ணியிருக்கிறாங்களா, பில்லி துணியம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு உன் உள்ளம் சொல்லுது. உண்மையா? கால் சொல்லலாம். என்னம்மா எந்த ஊருமா? ஏன் இங்க நிக்கிறேன்? இங்க நிக்க மாட்டேங்க. ஆனா அந்த புரோகித தொழில் இனிமேல் உனக்கு மெல்ல மெல்ல உன்னை நெருங்கி வரும். இப்போ உன் கூட இருக்கிற சில நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு யூனியனா இருக்கக்கூடிய நிலை வருது. அதுல இந்த துறை ஓங்கும். இடையில கால் வலி வேதனை சம்பந்தமான துயரங்களால் பாதிக்கப்பட்டாய். அதெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? சின்ன பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. நீதான் பணம் தரணும். அந்த பணம் நீ கொடுக்க வேண்டியது வராது. உண்மையை நான் விளக்கிடுவேன். தைரியமா இருக்கலாம். வேற என்ன வேணும்? பையனுக்கு நல்ல வழியை தந்தாச்சு, வாழ வச்சிருவோம். அது இன்னும் முடியல. 82% வாங்கியிருக்கோம். அப்படியே தான் நிக்குது. இந்த வருஷம் 82% ஓகே பண்ணி தரேன். அப்படியே தான் நிக்குது. ஆமா, அப்புறம் வந்து கோவில் கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறார். பண்ணிடுவோம். என்னம்மா வேணும் உனக்கு? என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணுமா? மாசி சிவராத்திரி வர பொறுமையா இருந்துக்கா. திருமணம் நடத்துறதேன். புள்ள மனத்தை கொஞ்சம் காப்பாத்திக்கா. எனக்கு பிடிக்கல, போயிட்டு வா. அப்புறம் நீ 2ஆம் தினம் அவளை கூட்டிட்டு வர வேண்டி இருக்கும். மாசி வர பொறுமையா அடிச்சு விட்டுருவோம். கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரியா? வாங்க. யாருக்குண்ணே திருமணம்? கால் வந்துட்டு வரலாம். உனக்கு யாருக்குப்பா? அவனு யாருக்கு? குண்டு ஆத்திரப்பட கூடாது. குண்டு ஒழுங்கா இருக்கணும். மாசி சிவராத்திரி வரை பொறுமை இருக்க வேண்டும். சென்று வென்று வருக. இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுடைய கிரகங்கள் எல்லாம் சரி பண்ணி இருந்தாலும் ஜென்மபாவம்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய அடிப்படையில ஈராண்டு காலங்களாக அவனுடைய வாழ்க்கையும் தொழிலும் கொஞ்சம் சரிந்து கொண்டே போகுது. அதனால சில வேளைகளில் நம்மகிட்ட பேசும்பொழுது கூட அவன் உணர்ச்சி வசப்பட்டு மனவேதனை அடைகிறான். தனக்கும் அவனுக்கும் பிடிக்காதது ஒரு பிரமை ஏற்பட்டு வீட்டுக்குள் அமைதி குறைவு நடந்து கொண்டிருக்கிறது. அவன் மனத்தையும் செம்மையாக்கி வாழ்க்கையும் அமைச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டுலாம். இந்தா அவனுக்கு வேலையும் கிடைக்கும், திருமணத்தையும் நடத்தி வச்சிருந்தேன். வெற்றி உண்டு. புண்ணியம் பெரு வாயப்பா, வாழ்க. கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். ஏனுமா நீ போறவங்க? இது யாரு? அப்ப வாங்க. அவருக்கு நிக்க முடியல. அந்த கால் ஆட்கள்லாம் இடிச்சுட்டு நிக்கிறாங்கல்ல. நல்ல விடலை. நான் நம்ப மாட்டேன்ப்பா. அங்க காலில் விழுது பெருசு இல்லை, மனசை சாமிகிட்ட கொடுக்கணும். அதுதான் பெருசு. உண்மையா இல்லையா? வரலாம்.
ஒரே கேள்வி தான், வரலாம். அங்காளம்மன் எங்க இருக்காங்க? உங்க வீட்டுக்குள்ள போனோம்ல, அவளை தாண்டி வந்தா தான் போகலாம். என்ன கால் வந்துட்டு வாங்க. மங்களம் அருள்பாய். இந்த துப் துப் துப். நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லியாச்சு. உனக்கு என்ன வேணும்ப்பா? உடம்பு சரியில்லை. யாருக்கு? பெரியவங்க என்ன செய்யுது? ஒரு மாதிரியா பேசுறான். பக்கத்துல வா. மகாசக்தி, உன் பேர் என்ன? அப்படியா? டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்றானே? சாப்பிடணும். கண்ணை மூடு. கால் வந்துட்டு வரலாம். பார்த்தாச்சு உன் பையனை. ஏ ஓ இது நான் இப்படி சத்தம் போட வேண்டிய நினைக்கீங்களோ நீங்க? சும்மா எடுங்க இருந்தால. தம்பி, உன் பையனுக்கு மனநிலைகள் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டுமப்பா. அவனா ஒரு முடிவு எடுப்பான், அவனாவே பேசுவான், அவனாவே உணர்வான். நீங்க சொல்றத அவன் கேட்க மாட்டான், அவன் காதுல ஏறாது. திடீர்னு முறைச்சு பார்ப்பான். இதெல்லாம் நடக்கும். வீட்லயே சாப்பிடணும். அவனுடைய மனநிலைகளை சீர்படுத்த வேண்டும். அவனை ஒரு நாளுக்கு கூட்டு வர முடியுமா? வர மாட்டான். அப்போ நான் என்ன செய்யறது? நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. செம்மையாக்கி தான். இப்படி ஒரு சூழ்நிலை உள்ளவனுக்கு பெண் கொடுக்க எந்த இழிச்சவாயம் இருக்கான்? என்ன அர்த்தத்துல நீ பேசிக்கிட்டு இருக்க? அப்படி கேள்வியை கேளு. நாளை காலையில் என்னைய பார்த்து போண்டா. செம்மையாக்கி தரேன், பிள்ளைய திருத்தி தரேன். அப்படியே நல்லா இருப்பாளே, சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளை மனத்தை திருத்தி கொடுத்து காட்டு வந்துவாங்க. அவளுக்கு என்னவா? இன்னொருத்தனை காலன்ட்டாக்கா போதையேறி பற்றி என்னம்மா? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பிள்ளைக்கு 2 மகள்கள். பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும். 30 வயசு தாண்டிடுச்சு. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எந்த பையன் காமிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விசாரிச்சிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விசாரிச்சாங்க. செல்லில் ஒரு விங்கு வச்சிருக்காளா, அதெல்லாம் செக் பண்ணீங்களா? அது ஏதோ வச்சிருக்காங்க, ஆனால் அதுல எல்லாம் எதுவுமே இல்லைன்றாங்க. நான் கேட்டா அத்தனையும் பொய்ன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். அவள் சொல்கிறது அத்தனையும் பொய்யா இருக்கும். புரியுதா? அவள் என்ன செய்தா? நமக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸனே நடத்துகிறா. அவள் மனநிலைகளை திருப்பி கொண்டு வந்து சேர்க்குறேன், வெற்றியாக்கி தரேன். கெட்ட சகவாசங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கிறாங்க. அதில் அவளுடைய உணர்வுகளும் உள்ளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. மனசை மாற்றி தந்தா போதுங்களா? சீக்கிரமா கல்யாணம் அடிச்சிருவான். கல்லில் கால் வந்துட்டுவான். மனமே ராஜகுமாரன் வரலாம். காலையில் என்னைய பார்த்துட்டு போக்கா, ஆத்திரப்பட்டுறாத. வெற்றி உண்டு, திருத்தி தரேன். வேலையிலயும் நிம்மதியா காலையில் பேசிடுவான். வாடா தம்பி, இது யாருடா? அவங்க கூட வந்துருக்கா, அதுக்காக சொல்லணுமாக்கா? நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது, மலருக்கு என்னிடம் ஏனடி கோபம் முள்ளாய் ஆகியது. உன் மனைவி உன்கிட்ட அன்பா பேச மாட்டுக்கா. உன்னை கணவனுங்கிற இலக்கணத்துல நடக்கிறதுக்கு அவ பூரண சம்மதம் கொடுக்க மாட்டுக்கா. அதனால இவ கூட வாழுறதை விட நான் கல்யாணமே முடிக்காம இருந்திருக்கலாமே கடவுளே அப்படி நினைச்சு நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறியான். கால் ஒன்று நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நல்லா இருக்கு அந்த பாட்டு. அவன் மனத்தை மாத்தி தரவா, இல்லாட்ட அவ கூட இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற குழப்பம் அவன் உள்ளத்துல. அவளை திருத்திடுவோமா?
நிறுத்திடலாமா? கெட்டது என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. யாரு? அவங்க வீட்டு சைடுல நல்லா இருக்கியா? எவன் ஒருத்தன் பொண்டாட்டி மேல அதிகம் பற்று வைக்கானோ அவன் ஒரு தப்பு செஞ்சா என் பொண்டாட்டி இயற்கையா செய்யல, எவனோ செய்வனை வச்சு செஞ்சிருக்கான்னு நினைப்பான். நீ அவட்ட அடிமையாயிட்ட. அதான் உன் உள்ள அப்படி சொல்லுது. அவளுடைய உண்மையான குற்றத்தை உனக்கு உணர சக்தி இல்லை. உனக்கு கால் விட்டுவாரு. உண்மையை சொன்னா எவன்டா ஏத்துக்குது? அவளுக்கு கிரகங்கள் சரியில்லாம அவளுடைய மனநிலைகள் தவறிடுது. புரியுதா? தேவையில்லாதவர்களோடு தொடர்புகள் பேச்சுகள் நிறைய. அதனால குடும்ப இலக்கணத்துல குழப்பம் வந்துருச்சு. அவ மனசை திருத்தி ஒருநிலைப்பட்ட உள்ளத்தோட வீட்டுக்குள்ள வர வச்சா போதுமா? வா பக்கத்துல. கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார், ஜெயிச்சிருவ நீ. நல்லா பணம் வந்துட்டேன், வருமானம் வந்தாச்சு போ. கர்மசாமிக்கு மகன் பையனுடைய வேலை கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்தது. யாருமா? அக்கா வணக்கம், சுகமா இருக்கீங்களா? சென்னையில எந்த இடம்? சென்னையில எந்த இடம்? அம்பத்தூர் போற வழியில இருக்க புழல் அமைதி. யார் அவர்? பெருமாள் கோயில் எங்க இருக்கு? சரி, கால் வந்துட்டு வாங்க. உங்க ஏரியாவுக்கு போது அந்த பெருமாள் கோயிலை தாண்டி தான் போகணுமா? யாருக்கு பார்க்கணும் இப்போ? என்ன செய்யணும் தம்பிக்கு? தம்பி என்ன செய்யறாரு? என்ன திடீர்னு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பற்றைக்குள்ள ஒரு 9 மாதமாக தொழில் கொஞ்சம் செம்மையா நடக்காம மனவேதனைப்பட்டிருக்கேன். இதனால கடன்களும் மனக்குழப்பமும் இருக்கு. அதனால இடமாற்றம் தேவையா அல்லது தொழிலை வளர்க்கறதுக்கு வேற வழி உண்டுமாங்கிற ஒரு குழப்பம். இடையில ஒருவரோடு பகையும் மனவேதனைகளும் ஏற்பட்டது. அதுல சில தவறுகள் செய்வினைகள் நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் உங்க உள்ளத்தில் இருக்கு. நடந்தது உண்மை. அதை வெட்டி உங்களை தெளிவுபடி தந்தா போதுமா? கால் வந்துட்டாங்க, கால் வந்துட்டாங்க. வரலாம். இந்தாப்பா செம்மையாக்கி தரேன். தை மாதத்துக்குள்ள திருமணத்துக்கு வெற்றி ஆக்கி தரேன். ரொம்ப புலம்பக்கூடாது. தொழிலை நல்லா ஆக்கியாச்சு, கல்யாணம் நடந்துடும். கர்மசாமிக்கு அடுத்து என்னுடைய பிள்ளை மூலமா நிறைய பணத்தை இழந்துட்டேன், அதுக்கு எனக்கு வழிவகுத்து தாப்பா கர்மசாமின்னு கேட்டு வந்தவங்க. பாமா என்னம்மா பணத்தை இழந்துட்டேன்? கால் வந்துட்டாமா. இயலாமையை சொல்லி உத்தரவு இல்லாம யாருக்கும் கூப்பிட்டு ஒன்றும் நடக்காது. பொறுத்திருப்போம், சகித்திருப்போம், சுகித்திருப்போம். இன்னொரு தடவை கால் உன் உள்ள சாமிட்ட போகல. அன்பாலே பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புறாங்களா, கேஷ் கொடுத்துருக்காங்களா? இப்போ உன் மகன் அந்த பணத்தை கட்டலைன்னா ஆன்லைன்ல அவன் மேல கேஷ் போட்டுருவாங்க. தெரியுமா உனக்கு? தேவையில்லாம அவசியம் இல்லாம ஓட்டலா ஏறி கிரெடிட் கார்டுல நிறைய லம்பா ஏத்திட்டான். இப்ப அதை தீர்க்க முடியாம வேஸ்ட்ல அலையுது வண்டி. அதனால உன் பையனுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா தான் அதுல இருந்து தப்பிக்க முடியும். வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். வேலையை மாற்றி நிலையாக இருக்க வைக்க இந்த கடன் பிரச்சனை உனக்கு தீர்த்து தாரேன். இந்த ஐஸ்வர்யமா இருப்ப போ. கடவுள் உன்னை கால் வந்துவாங்க. யார் அவர்? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி. அனைத்து நீங்க உட்கார முடியாட்ட நீங்க நின்றுக்கலாம். எதுக்கு கஷ்டப்படணும்? நான் எதையும் ஏற்கும் குணம் உடையவன். பூவையில் அண்ணன் கைவளை பூட்டி. என்ன செய்யணும்?
நான் பாடின பாட்டுக்கு அர்த்தம் கல்யாண பாட்டு, பூ முடிப்பால் இன்ப பூங்குழலின்னு அர்த்தம். உன் பிள்ளை கல்யாணத்தை பத்தி பேசி பேசி காலம் பூரா வேஸ்டா போச்சு. சுவாதகத்தை போய் பார்த்து பார்த்து சோதரனுக்கு பணம் கொடுத்தது தான் மிச்சம், காரியம் நடக்கல. இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய கோளாறு இருக்கு. இந்த கல்யாணத்தை தடையில்லாம நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வரலாம். வண்டி வாகன சொந்தமா தொழில் வச்சிருக்கிறது யாருப்பா? வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் இந்தாமா வரக்கூடிய தை மாதத்துக்குட்பட திருமணத்தை வெற்றியாக்கி தரேன், நிறைந்த செல்வத்தை தந்து வெற்றியாக்குறேன். வேற என்ன வேணும்? அடுத்த மாதம் அந்த வேலைக்கு ஒரு ஆர்டர் ஆகுது, செம்மையாகி. என்ன வண்டி தான் வச்சிருக்கீங்க? அதுல என்ன தொழில்? உன் வண்டியை வச்சு வியாபார தொழில் பார்க்குறது. முட்டை குழம்பு வைக்குதுன்னா முட்டையை தனியாக விட்டு குழம்பு தனியாக கொடுத்த கதையா இருக்கு. இன்னொரு தரம் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்னடா வழக்கு தம்பி? அப்படி நின்னுக்காங்க. வா பக்கத்துல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பின்னால ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி வருது. காயக்கூடிய அம்மன் தெய்வத்தின் சக்தி வருது. அது மட்டும் இல்லாம இறந்து போன ஒரு ஆன்மா ஒண்ணு உங்க குடும்பத்துக்குள்ள தெய்வமா வருது. ஆனா இப்ப 3 ஆண்டுகள் காலமாக உன்னுடைய தொழில நஷ்டமும், மனவேதனையும், பொருள் இழப்பும், வீட்டுக்குள்ள அமைதி குறைவும், உடல்நிலை சரியில்லாத வேதனையும் நடந்துகிட்டு இருக்கா? இதுக்கு கிரகங்கள் தான் காரணமே தவிர எந்த மந்திர தந்திரங்களும் காரணம் கிடையாது. இந்த காலங்கள் மாறுகிறதான்னு கேட்டேன். ஆமா மாறுகிறது. ஐப்பசி மாதம் செவ்வாய் மாறுகிற பொழுது உன்னுடைய தீய நேரங்களும் மாறுகிறது. வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா பணம் தந்துட்டேன், கனியும் தந்துட்டேன். என்னைக்கு நல்லா இருந்து ஆனந்தமா வாப்பா. சந்தோஷம். பயாங்க. என்ன நீதிமன்றத்தில் வழக்கு? ஃபாரின் சம்பந்தமாக தொடர்புடையது யார்? வாப்பா. என்னப்பா ஃபாரின் சம்பந்தம்? என்ன விஷயம்ப்பா? யார்கிட்ட கட்டு பண்ண? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிற? நில்லு வாரேன். கால் ஒன்று. கவலைப்படாண்டா, பயப்படாண்டா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ள பையன் எங்க இருக்கான்? என்ன வழக்கு? இந்த வழக்கில் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா? சரி, வேற என்ன வேணும்? நான் சொன்னா நீ வருத்தப்படக்கூடாத. வருத்தப்படுவியா? வருத்தப்பட்டா எனக்கு என்ன? நான் உண்மையை சொல்லியிருந்தேன். என்ன தேவையில்லாத பெண்டீர் நட்பு அவன் உள்ளத்துல இருக்கு, புரியுதா? அதுல இருந்து நீக்கி உன் பிள்ளைய நான் காப்பாய்த்தாரேன். காலையில் என்னைய பார்த்து போ. நல்லா பாப்பா, காலைல வந்துட்டு வாப்பா. கருப்பசாமி, என் இடம், என் நிலம், ஒரு வியாபாரம் சம்பந்தமான விஷயத்தை எனக்கு முடிச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? அது இடம், நிலம், என்ன வியாபாரம்? நீங்க இடம் உன்னாலவங்க அப்படி. உங்களுக்கு எந்த இடம்? இப்ப ஃபாரின்ல வச்சிருக்கக்கூடிய தொழில் இப்போ ஒரு 9 மாதமா உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருச்சு. அதே மாதிரி போட்ட அக்ரிமெண்ட்டும் அங்க முடியக்கூடிய நிலைகள் வந்துருச்சு. அடுத்து போட்ட முதல்ல எடுக்காம அடுத்த தொழிலை பார்க்கறதுக்கும் அங்கேயும் வழி இல்லை, இங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கும் ரூட் கிடைக்கல. இதுக்கு அடுத்து எங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியலங்கிற வேதனையில என்னைய பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. கொடுத்துட்டுமா? இன்னும் ஓராண்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அங்க தொழிலை நடத்தி உங்களை ஜெயிக்க வச்சு தரட்டுமா?
முதலும் வரல லாபமும் முதல் திருப்பி கொடுத்துருவான்னு கேட்டோம். என் பொண்ணோடதும் அதுல வருமா? நான் வர வச்சு தரேன், முதல்ல வந்துடும். தைரியமா இரு. இன்னும் ஓராண்டுக்கு அங்க தொழில் பாருங்க, புரியுதா? வருமானமே வரல. வர வச்சு தரேன்ப்பா. நீ இந்தியாவில இருந்து செட்டில் ஆகலாம்னு முடிவுக்கு வந்திருக்கியா? பொண்ணுதும் மாட்டிக்கிச்சு சுவாமி. அதுதான் இப்ப ரொம்ப கஷ்டம். சம்மந்தி வீட்டுல இருந்தும் கொஞ்சம் பணம் வாங்கி மொத்தம் 65 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். உன் முதலையும் வாங்கி தரேன், இன்னும் ஓராண்டு அக்ரிமெண்ட்டில் உனக்கு தொழிலை விருத்தி தரேன், பிள்ளையும் காப்பாற்றி தரேன். வாங்க பக்கத்துல. நாளை காலையில் என்னைய பார்த்து போங்கப்பா, சந்தோஷமா இருக்கும். கர்பசாமிக்கு கவலைப்படாத தம்பி, நான் இருக்கேன்டா, நீ நல்லா இருப்ப. போட்டோம் நாளை காலைல பாருங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை சேரும். உண்மையா இல்லையா? இது யார்? ஆமா, சர்க்கியா என்ன செய்யணும் பிள்ளைக்கு? குழந்தை குழந்தை இல்லாம இருக்கு. என்ன ஆஸ்பத்திரி பக்கமா நீங்க இருக்குன்னு அங்க தள்ளிடுங்க. கண்ணாடி எடுத்து அப்பங்கிட்ட கூட கண்ணை மூடி உட்கார், என்னைய மட்டும் நினைச்சுக்கோ. சாமி சாத்தா எல்லா விஷயத்தையும் நம்பி நான் வேஸ்டா போயிட்டேன். இனிமேல் சாமியார் கோயில்னு நீ உங்க அப்பனும் அடங்க நான் வரலாம் அப்படின்னு அவன் உள் மனசு சொல்லுது. வார்த்தையில சொன்னா மாமா பயப்பார் நினைச்சு சொல்லாம இருக்கேன். கால் வந்துடுவான். சுலமணசாமி வராரா? எங்க இருக்கிறார்? அவருக்கு எதுவும் கிடாய் கிடாய் விட்ட வேண்டி இருக்கா? நாங்க விட்டுறோம். போயிட்டு வந்தோம்ல அன்னைக்கு வந்து நீ விட்டுனா உன் பிள்ளை விட்டுன. நாங்க விட்டுறோம். அவரை தனியா போயிட்டு சரி, கண்ணை மூடி பார்ப்போம். நல்ல ஜீவகாந்தா இந்த மாதத்திலிருந்து கர்ப்பப்பையில் ஒரு புதிய சக்தி பிறக்கும். ஐப்பசிலிருந்து குழந்தை ஜனனமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற திருநாமத்தை ஒவ்வொரு நாளும் துதித்து பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளையா பிறக்கும். கருப்பண்ணன் என்று பெயர் வை. வரலாம். கர்பசாமிக்கு இந்த கனியை நீ சாப்பிட்றணும். நாளை வெள்ளிக்கிழமை சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சிடணும். இந்த கனியை குழந்தை பிறந்து கையில கொண்டு வரும்பொழுது இந்த கனியும் சேர்த்து கொண்டு வந்து தரணும். கர்பசாமிக்கு நல்லா இருப்பான். ஒரு வாரம் தான் இன்னைக்கு கொடுக்க உத்தரவு. வித்து தந்துருந்தா எனக்கு 10 லட்சம் கொண்டு வந்துரு. அது தர்றேன். சும்மா சொன்னேன்டா, ஏன்டா அதெல்லாம் பெருசா நினைக்கிய? அதான் விட்டுட்டு